இந்தியா டெஸ்ட் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க பங்களாதேஷ்க்கு சீரீஸ்க்கு எகென்ஸ்டா. டெஸ்ட் ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. ரோஹித் சர்மா கேப்டன், சஃப்ராஸ் கான், ராகுல், விராட் கோலி, ஜெய்ஸ்வால், சுப்மன் கில், அக்ஷர் பட்டேல், அஸ்வின், ஜடேஜா, ஜோரெல், ரிஷப் பந்த், ஆகாஷ்தீப், குல்தீப் யாதவ், முகமது சிராஜ், ஜஸ்பிரீத் பும்ரா, யாஷ்டால். இதில் சர்ப்ரைசிங் பேக் யாருன்னு பார்த்தீங்கன்னா யாஷ்டாலை பிக் பண்ணியிருக்காங்க. அதை ஒரு இதுக்கு பிக் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. பட் ஆனால் அவரோட டொமஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸை வச்சு யாஷ்டாலை பிக் பண்ணியிருக்காங்க. யாஷ்டாலும் ஒரு நல்ல பவுலர் தான். ஆகாஷ் தீப் இங்கிலாந்து சீரீஸ்லேயே அவர் நல்லா பவுலிங் போட்டிருந்தார் ஆகாஷ் தீப். ஜஸ்பிரீத் பும்ராவுக்கு ரெஸ்ட் கொடுப்பாங்கன்னு பார்த்தோம். பட் ஆனால் ஜஸ்பிரீத் பும்ராவை விளையாட வைக்கிறாங்க. பங்களாதேஷ் சீரீஸ்க்கே அவருக்கு டெஸ்ட்டில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்ன்ட்டு. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கம்பேக் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷப் பந்த் அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் இப்போ தான் டெஸ்ட் சீரீஸ் விளையாட வர்றாரு ரிஷப் பந்த் ஒரு இம்பார்ட்டண்டான பிளேயர் இந்தியன் டெஸ்ட் டீமுக்கு. அவர் இப்போ மறுபடியும் வந்திருக்காரு ரிஷப் பந்த். ராகுல் ஃபுல்லாக போன வருஷம் இங்கிலாந்து சீரீஸ்னால் ஆடலை. இந்த வாட்டி இங்கிலாந்து சீரீஸ் விளையாட முடியல. இப்போ இந்த வாட்டி பங்களாதேஷ் சீரீஸ்க்கு ராகுலுக்கு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் யார் வைஸ் கேப்டன்ங்கிறது சொல்லலை. ஒருவேளை சுப்மன் கில்லுக்கும் ஜஸ்பிரீத் பும்ராவுக்கும் தான் அந்த வைஸ் கேப்டன்ஷிப்போட இது வரும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அவங்க 2 பேருக்குமே வரல. யார் வைஸ் கேப்டனுங்கிறத அனௌன்ஸ் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டாங்க. என்னோட கேள்வி என்னன்னா, சென்னை பிச்சுக்கு ஏன் 4 ஃபாஸ்ட் பவுலர் எடுத்திருக்காங்கன்னு தான் தெரியல. ஆகாஷ்தீப் இருக்காரு, முகமது சிராஜ் இருக்காரு, ஜஸ்பிரீத் பும்ரா இருக்காரு, யாஷ்டால் இருக்காரு. என்னோட சர்ப்ரைசிங் யார் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் இல்லை. வாஷிங்டன் சுந்தர் அவங்க எடுத்திருந்திருக்கலாம். ஏன் வாஷிங்டன் சுந்தரை மிஸ் பண்ணாங்கன்னு தெரியல. வாஷிங்டன் சுந்தரை நான் ப்ரிஃபர் பண்ணியிருப்பேன். ஒரு பவுலரை நான் அதில் கண்டிப்பாக சேர்த்துருப்பேன். ஒரு ஃபாஸ்ட் பவுலர் குறைச்சிட்டு நான் வாஷிங்டன் சுந்தர் அதில் போட்டிருந்திருப்பேன். என்ன செலக்டர்ஸ் ஏன் இப்படி பிக் பண்ணாங்கன்னு தெரியல. ஆகாஷ்தீப் உட்கார வச்சுட்டு வாஷிங்டன் சுந்தர் எடுத்திருக்கலாம். யாஷ்டால் ஒரு நல்ல லெஃப்ட் ஆர்ம் பவுலரு. அவர் எடுத்தது நல்ல பிக் தான். பட் ஆனால் வாஷிங்டன் சுந்தர் எடுத்திருந்திருக்கலாம். ஏன்னா வாஷிங்டன் சுந்தருக்கு இப்பயே சான்ஸ் கொடுத்தாதான் அவர் பின்னாடி டெஸ்ட்லாம் நல்லா விளையாடுவார். ஒயிட்லான பிளேயரு. பட் ஆனால் அஸ்வின், ஜடேஜா, அக்ஷர், குல்தீப் 4 ஸ்பின்னர் இருக்காங்க. 4 ஃபாஸ்ட் பவுலர் எடுத்திருக்காங்க. மேபி சென்னை பிச்சில் 4 ஸ்பின்னர் கண்டிப்பாக விளையாடுவாங்க. ஒரே ஒரு ஃபாஸ்ட் பவுலர் தான் விளையாடுவாங்க. அது ஜஸ்பிரீத் பும்ரா தான். என்னோட பிக் வாஷிங்டன் சுந்தர் மிஸ் பண்ணது ரொம்ப ஒரு இதாக இருக்குது. பரவாயில்ல. பட் ஆனால் பந்த், ராகுல் எடுத்ததுக்கு நான் ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப். ரொம்ப பெருமையாக இருக்குது. பந்த் நல்லா டெஸ்ட் இந்தியா மெயின் டெஸ்ட் பிளேயர் ரிஷப் பந்த் தான். அவர் நியூசிலாந்து சீரீஸ் நல்லா விளையாடணும்னா டவுன் அண்டர்லேயும் அவர் மெயினாக நல்லா விளையாடணும். இந்த சீரீஸ் முக்கியமான சீரீஸ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா சஃப்ராஸ் கான் இங்கிலாந்து சீரீஸ் நல்லா ஆடினார். ஸ்ரேயாஸ் ஐயரை ட்ராப் பண்ணிட்டு சஃப்ராஸ் கானை பிக் பண்ணியிருக்காங்க. சஃப்ராஸ் கான் இதில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். சஃப்ராஸ் கானுக்கு இது ஒரு முக்கியமான சீரீஸு. ஏன்னா சஃப்ராஸ் கான் இந்த சீரீஸ் அடிக்கலைன்னா அடுத்தது கொஷின் மார்க் ஆரம்பிச்சிடும் சஃப்ராஸ் கான் மேலே. கண்டிப்பாக சஃப்ராஸ் கானும் நல்லா பண்ணுவார். கிங் கோலி பேக். போன வாட்டி கிங் கோலி இல்லை இங்கிலாந்து டெஸ்ட் சீரீஸில். ரொம்ப நாள் கழித்து விராட் கோலி வராரு டெஸ்ட் டீமுக்கு. டெஸ்ட் டீமில் அவர் நல்லா விளையாடுவார் விராட். ஏன்னா ஜோ ரூட் அங்கே செஞ்சுரியாக அடித்து தள்ளிட்டு இருக்காரு. ஆல்ரெடி கம்பேரிசன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க விராட் கோலி மேலே. இந்த டெஸ்ட் சீரீஸ் அவர் நல்லா விளாடணும். ஏன்னா லாஸ்ட் 5 டெஸ்ட் சீரீஸ் அவர் இங்கிலாண்டோட விளையாடவே இல்லை. டியூ டு பர்சனல் ரீசன். அது எல்லாத்துக்கும் நம்மளுக்கு தெரியும் ஏன் அவர் விளையாடலன்ட்டு. பட் ஆனால் இந்த சீரீஸ் அவர் கண்டிப்பாக விளையாண்டு நல்லா விளையாடுவாருன்னு நினைக்கிறேன். விளையாண்டே தீருவார். அடுத்தது யாருன்னா சுப்மன் கில்லுக்கும் ப்ரெஷர் இருக்குது. ஜெய்ஸ்வால் அவரும் நல்ல பிளேயரு. ஜடேஜாவும் நல்ல பிளேயரு. ரிஷப் பந்த் விக்கெட் கீப்பர். அவர் தான் மெயினான விக்கெட் கீப்பர் 11ல் ஆடுவார். அவரை யாரும் எடுக்க முடியாது. ஓவரால் ஸ்குவாட் சூப்பராக தான் பிக் பண்ணியிருக்காங்க. 4 ஃபாஸ்ட் பவுலரு, 4 ஸ்பின்னர் எடுத்திருக்காங்க. நல்ல டீமாக எடுத்திருக்காங்க. பார்ப்போம் எப்படி இந்தியா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்ட்டு. இந்தியா நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. பட் ஆனால் இந்த சீரீஸ்க்கு பங்களாதேஷ்க்கு இவ்வளோ ஸ்ட்ராங் ஸ்குவாட் எடுப்பாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஜஸ்பிரீத் பும்ராக்குனா ரெஸ்ட் கொடுப்பாங்கன்னு நினச்சேன். பட் ஆனால் ஜஸ்பிரீத் பும்ராக்குனா ரெஸ்ட் கொடுக்காம நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஸ்குவாடாக தான் பிக் பண்ணியிருக்காங்க இந்தியா. நல்ல டீமாக தான் இருக்குது. பார்ப்போம் டீம் எப்படி விளாட்றாங்கன்ட்டு. ஃபஸ்ட்டு மேட்ச் சென்னையில் ஆடுறாங்க. சென்னைக்கு பிச்சு டர்னிங் விக்கெட் தான். கண்டிப்பாக 4 ஸ்பின்னர்ஸ் விளையாண்டே தீருவாங்க.